ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஊவி சாமிநாத ஐயரை பற்றி தான் பார்க்க போகிறோம். பிகாஸ் இன்றைக்கி அவர் பார்த்திங்கன்னா நம்மளை விட்டு மறைஞ்ச தினம் ஏப்ரல் 28, 1942 அவர் மறைஞ்சிருக்காரு. ஸோ அவரை பற்றி இன்றைக்கி சில விஷயங்கள் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். தென் அவரை பற்றி பார்த்திங்கன்னா டிஎன்பிஎஸ்சியில் யூனிட் 7 தமிழ் பணி தொடர்பான செய்திகள் அப்படிங்கிற டாப்பிக்கில் ஊவி சாமிநாத ஐயரை பற்றி உங்களுக்கு கொஷின்ஸுமே வரும். ஸோ இது போத் யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாத ஃபுல்லாக பாருங்கள். அவர் எங்கே பிறந்திருக்காரு, அவர் எந்த மாதிரி பணி செஞ்சுருக்காரு, அவரோட சிறப்புகள் என்ன, அவர் பதிப்பித்த நூட்கள் என்ன, இந்த மாதிரி சில விஷயங்களை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். அவர் தமிழை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு என்ன மாதிரி ஓலைச்சுவடியில் எழுதின நூட்களை எல்லாத்தையும் அவர் எடுத்து பதிப்பிச்சிருக்காரு. ஸோ இந்த மாதிரி சில விஷயங்களை அவரை பற்றி நம்ம இன்றைக்கி தெரிஞ்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஊவி சாமிநாதர் அவருடைய முழு நேம் பார்த்திங்கன்னா உத்தமதானபுரம் வெங்கட சுப்புவின் மகனார் சாமிநாதன். அவரோட காலம் பார்த்திங்கன்னா 19 பிப்ரவரி 1855 28 ஏப்ரல் 1942 வரைக்கும் அவர் வாழ்ந்திருக்காரு. அவரோட இயற்பெயர் பார்த்திங்கன்னா வெங்கடரத்தினம். எங்கே பிறந்திருக்காருன்னு பார்த்திங்கன்னா உத்தமதானபுரத்தில் திருவாரூர் மாவட்டத்தில் இருக்குது. பெற்றோர் பார்த்திங்கன்னா வெங்கட சுப்பையர். அவரோட ஆசிரியர் யாருன்னு பார்த்திங்கன்னா மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம். அவரோட பணி பார்த்திங்கன்னா தமிழாசிரியராக கும்பகோணம் அரசு கலைக்கல்லூரியிலையும் சென்னை மாநில கல்லூரியும் ஒர்க் பண்ணியிருக்காரு. தென் அவரோட நினைவு இல்லம் எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா ஊவேசா நினைவு இல்லம் உத்தமதானபுரத்தில் அமைஞ்சிருக்கு. அவருக்கு எந்த மாதிரி பட்டங்கள் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா தமிழ் தாத்தா. நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான் தமிழ் தாத்தாங்கிறது. தமிழ் தாத்தா அப்படின்னா யாருன்னு கேட்டால் ஊவி சாமிநாத ஐயர் தான். மகாகோப பாத்தியாயா. தென் திராவிட வித்யா பூஷணம் அப்படிங்கிற ஒரு பட்டத்தை 1906 சென்னை கவர்மெண்ட் கொடுத்துருக்காங்க. தாஷ்நாத்யா கலாநிதி அப்படிங்கிற ஒரு பட்டத்தை 1925 சங்கராச்சாரியார் கொடுத்துருக்காரு. 1932 சென்னை பல்கலைக்கழகத்தில் டாக்டர் பட்டமே வாங்கியிருக்காரு இவர். அவரோட சிறப்புகள் என்னன்னு பார்த்திங்கன்னா இணையற்ற ஆசிரியர், புலமை பெருங்கடல், சிறந்த எழுத்தாளர், பதிப்பாசிரியர், பழந்தமிழ் இலக்கியங்களை தேடி தேடி அச்சில் பதிப்பித்தார். அந்த மாதிரி அவருக்கு சிறப்புகள் எல்லாமே இருக்குது. ஊவேசா பதிப்பித்த நூல்கள் என்னன்னு பார்த்திங்கன்னா ஊவேசா கிட்டத்தட்ட 80க்கும் மேற்பட்ட நூல்களை பதிப்பிச்சிருக்காரு. அதில் 8 தொகையில் 8, 10 பாட்டில் 10, சீவக சிந்தாமணி ஒரு நூல், சிலப்பதிகாரம், மணிமேகலை, புராணங்கள் 12 புராணங்கள் பதிப்பிச்சிருக்காரு. 9 உலாக்கள், 6 கோவைகள், 6 தூதுகள், 13 வெண்பா நூல்கள், 3 அந்தாதி நூல்கள், 2 பரணிகள், 2 மும்மணி கோவை, இரட்டை மணிமாலை 2, அது மாதிரி பிற பிரபந்தங்கள்னு சொல்கிறக்கூடியது ஒரு 4 பதிப்பிச்சிருக்காரு. இவரை பற்றின பிற குறிப்புகள் பார்த்தீங்க அப்படின்னா அவரோட ஆசிரியர் மீனாட்சி சுந்தரம். அவர் மியூசிக்மே லேர்ன் பண்ணியிருக்காரு. அவருடைய இசை ஆசிரியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கோபாலகிருஷ்ண பாரதியார். சங்க இலக்கியத்தை இவருக்கு அறிமுகம் செய்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சேலம் ராமசாமி முதலியார். மீனாட்சி சுந்தரனார் இவருக்கு வைத்த பெயர் சாமிநாதன் தான். ஊவேசா 1930 தமிழ் வீடு தூதுங்கிற நூலை தான் முதல்ல பதிச்சிருக்காரு. மடங்களில் மறைஞ்சு கிடத்த தமிழை மக்கள் மடியில் தவழ செய்தவர் ஊவேசா அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் பார்த்திங்கன்னா 1937 சென்னையில் ஒரு இலக்கிய மாநாட்டில் இவரோட உரையை கேட்ட மகாத்மா காந்தி நான் இவரிடம் தமிழ் கற்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கார். இவரிடம் நான் தமிழ் கற்க வேண்டும் என்ற ஆர்வம் மிகுதிதான் என்னை எழுதுகிறது என்றார் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா 1942 ஊவேசா நூல் நிலையம் சென்னையில் இருக்கிற பெசன் நகரில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. 2006 நடுவண் அரசு ஊவேசா அவர்களுக்கு அஞ்சல் தலை வெளியிட்டிருக்காங்க. அப்புறம் 5 ரூபாய். தம் வாழ்க்கை வரலாற்றை ஆனந்த விகடன் இதழில் தொடராக எழுதினார். அது என் சரிதம் அப்படிங்கிற பேரில் நூலாக வெளிவந்திருக்கு. ஊவேசா அவர்களின் தமிழ் பணியை வெளிநாட்டு அறிஞரான ஜியு போப், சூலியன் வின்சோன் ஆகியோர் பாராட்டியிருக்காங்க. ஊவேசா பதிப்பித்த முதல் நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா 1887 சீவக சிந்தாமணி. இவர் முதலில் பதிப்பித்த நூல்னு பார்த்திங்கன்னா வேணுவலிங்க விலாச சிறப்பு. தன் வீட்டுக்கு தியாகராஜர் விலாசம் அப்படின்னு பேர் வச்சுருக்காரு. அது யாரோட பேர்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட நண்பரோட பேராம். ஸோ இந்த காலத்தில் யாரும் அவங்க அம்மா பேர், ஒய்ஃப் பேர், டாட்டர்ஸ் பேர் அப்படி தான் வைப்பாங்க. ஸோ அவர் அவரோட நண்பரின் மீது கொண்ட ஈடுபாடு அப்படி காரணத்தினால தியாகராஜர் விலாசம் அப்படின்னு பேர் வச்சுருக்காரு. அவரோட நினைவு இல்லம் நான் முன்னாடி
முன்னாடி சொன்ன மாதிரி உத்தமதானபுரத்தில் இருக்குது. அவரோட திருவுருவ சிலை வந்து சென்னை மாநில கல்லூரியில் வங்கக்கடலை நோக்கி நிற்கும் வண்ணம் நிறுவப்பட்டுள்ளது. பிரசிடென்சி காலேஜில் இருக்குன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி உவேசா லைப்ரரி பார்த்திங்கன்னா சென்னையில் பெசன்ட் நகரில், தென் திருவான்மையூர்லேயுமே ஒன்று இருக்குது. புறநானூற்றில் இருக்கிற பல சுவடிகளை ஆராய்ந்து 1894 அச்சில் பதிப்பித்து வெளியிட்டிருக்காரு. அதே மாதிரி அவருடைய ஒரு ஃபேவரட்டான குறிக்கோள் பார்த்திங்கன்னா, இது வந்து மேற்கோள்களில் வந்து டிஎன்பிஎஸ்சியில் கேட்பாங்க. யார் காப்பார் என்று தமிழெண்ணை ஏங்கிய போது நான் காப்பேன் என்று கூறியவர் உவேசா. உவேசா அதே மாதிரி ஒரு நூலை பதிப்பிக்கணும் அப்படின்னா அதில் எந்த அளவுக்கு ஈடுபாடில் இருப்பார் அப்படின்னு பார்த்திங்கன்னா, குறிஞ்சிப்பாட்டு அப்படிங்கிற ஒரு நூலை வந்து எழுதிய ஆசிரியர் யாருன்னு பார்த்திங்கன்னா கபிலர். பட் குறிஞ்சிப்பாட்டில் உள்ள பூக்களின் எண்ணிக்கை 99. குறிஞ்சிப்பாட்டில் உவேசா முதல்ல கண்டுபிடிச்ச பூக்கள் எத்தனைன்னு பார்த்திங்கன்னா 96. குறிஞ்சிப்பாட்டில் 99 பூக்கள் இருக்கும் இல்லையா. ஸோ ஒரு 3 பூக்கள் கிடைக்கல அப்படின்னாலுமே கூட அவர் அரைகுறையாக அச்சில் பதிப்பிக்க மாட்டார். மொத்தமே கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் அச்சில் ஏற்றி நூலாக வெளியிடுவார். அதே மாதிரி தம் வாழ்நாள் முழுவதும் ஓய்வில்லாமல் அவர் வந்து அச்சு பணியை மேற்கொண்டிருக்காரு. ஓலைச்சுவடிகளை ஆற்றிலிருந்து ஓலைச்சுவடியெல்லாம் ஆற்றுல விட்டுட்டாங்களாம். ஸோ அதை வந்து அவர் இப்படி தமிழ் எழுத்துக்கள்லாம் ஆற்றுல போகுதேன்னு சொல்லிட்டு அதை எடுத்த இடம் பார்த்திங்கன்னா கொடுமுடி, ஈரோட்டில். அவர் வந்து ஓலைச்சுவடி ஆற்றுல போன ஓலைச்சுவடியை எடுத்து அதில் இருக்கிற வார்த்தைகளை பார்த்து அதை நூலாக உருவாக்கியிருக்காரு. உவேசா அவர்களின் இலக்கிய கட்டுரைகள் பார்த்திங்கன்னா உயிர் மீட்சி அப்படிங்கிற தலைப்பில் தொகுத்து வழங்கியிருக்காங்க. அதே மாதிரி ஓலைச்சுவடின்னு என்னென்னு பார்த்திங்கன்னா, இப்போது நோட் புக்கில் நம்ம பேனா வச்சு எழுதுகிறோம் இல்லையா. ஸோ அந்த காலத்தில் ஒரு பனை ஓலையில் எழுத்து ஆணியை கொண்டு எழுதியிருக்காங்க. ஸோ பனை ஓலையை பக்குவப்படுத்தி அதில் தான் எல்லாமே எழுதி வச்சுருக்காங்க. ஸோ பனை ஓலையில் எழுதும்போது அதில் பார்த்திங்கன்னா, அதாவது இந்த ஓலைச்சுவடியில் எழுதும்போது அதில் புள்ளி வைக்க மாட்டாங்க. இப்போது ஒற்றை கொம்பு, இரட்டை கொம்பு அதெல்லாம் இருக்கு இல்லையா. ஸோ அதெல்லாமே இருக்காது. ஸோ முன்னாடியும் பின்னாடியும் சில லைன்ஸ் இருக்கும். அந்த லைனை வச்சு தான் இது ஒற்றை கொம்பா இரட்டை கொம்பான்னு கண்டுபிடிப்பாங்க. தமிழ்நாட்டில் வந்து ஓலைச்சுவடிகளை எங்கே பாதுகாக்கிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, கீழ்த்திசை சுவடி நூலகம் சென்னையில் இருக்குது. அரசு ஆவண காப்பகம்னு ஒன்று சென்னையில் இருக்குது. உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனம்னு சென்னையில் இருக்குது. அதே மாதிரி சரஸ்வதி மஹால் நூலகம் பார்த்திங்கன்னா தஞ்சாவூரில் இருக்குது. இங்கே எல்லாமே ஓலைச்சுவடிகளை பாதுகாத்து வச்சுருக்காங்க. ஸோ இதை நம்மளோட அப்கமிங் ஜென்ரேஷனும் அந்த ஓலைச்சுவடியை பற்றி தெரிஞ்சுக்கணும். நம்மளோட தமிழ் நூல்லாம் எங்கேருந்து எப்படி நம்மளோட தமிழ் எழுத்தாளர்கள் எடுத்து அச்சில் பதிப்பித்து வெளியிட்டிருக்காங்க அப்படிங்கிறது நம்மளோட ஃப்யூச்சர் ஜென்ரேஷன் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இதெல்லாம் லைப்ரரியில் வச்சு பாதுகாத்துட்ருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா, பண்டைய காலத்தில் பள்ளிக்கூடங்கள்லாம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா, உவேசா அவர்களுடைய நூலில் சொல்லியிருக்காரு. ஆசிரியர் வீட்டுக்கே போய் படிப்பாங்க. அப்படி இல்லைன்னா திண்ணை பள்ளிக்கூடம்னு சொல்லுவாங்க. ஒரு ஊரில் ஒரு மரம் இருக்கும். அந்த மரத்துக்கு அடியில் ஒரு 10 பசங்க உட்காந்து படிப்பாங்க. தென் அங்கேயே வந்து ஆசிரியரை சொல்லிக் கொடுப்பாங்க. ஸோ அப்போது நடந்த ஸ்கூலிங்கில் சில வார்த்தைகள்லாம் யூஸ் பண்ணுவாங்க. அந்த வார்த்தைகளுக்கு இப்போது என்ன அர்த்தம் அப்படிங்கிறதுமே அவருடைய நூலில் சொல்லியிருக்காங்க. நம்ம அந்த வார்த்தைகளை மட்டும் பார்க்கலாம். வித்யாரம்பம் அப்படின்னா கல்வி தொடக்கம், வித்யாபியாசம் அப்படின்னா கல்வி பயிற்சி, உபாத்தியாயர் அப்படின்னா ஆசிரியர்னு அர்த்தம், அஷராப்சிஷம் அப்படின்னா எழுத்து பயிற்சி, கீழ்வாய் இலக்கணம்னா பின்ன எண்ணின் கீழ்த்தொகை, மேல்வாய் இலக்கணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பின்ன எண்ணின் மேல்தொகை, குழி மாற்று அப்படின்னா பெருக்கல் வாய்ப்பாடு, சீதள பாத்திரம் அப்படின்னா தாழை மடல், நவதிவ்யம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வங்காளத்தில் உள்ள ஒரு ஊர். அவர் யூஸ் பண்ண வார்த்தைகளுக்கு இப்போ என்ன தமிழ் மீனிங் அப்படிங்கிறதுமே நமக்கு சொல்லியிருக்காங்க. அதே போல் பண்டைய காலத்து பள்ளிக்கூடத்தில் உவேசாவோட கருத்து எப்படி இருந்திருக்குன்னு பார்த்திங்கன்னா, மாணவர்களில் வந்து பழையவர்கள் புதியவர்களுக்கு கற்பிப்பது வந்து, அதாவது ஓல்டு ஸ்டூடெண்ட் நியூவாக வந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்லிக் கொடுக்கணும். அது வந்து பள்ளிக்கூட வழக்கங்கள்லேயே இருந்திருக்கு. அதே மாதிரி ஒவ்வொரு நாளும் ஸ்கூல் முடிஞ்சதுக்கப்புறம் வீட்டுக்கு அனுப்பும்போது அவங்களோட ஞாபக சக்தியை டெவலப் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இப்போ ஹோம்ஒர்க்ஸ் கொடுக்குறாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி அவங்களுக்கு அப்போது ஃப்ளவர்ஸ், அனிமல்ஸ், அப்புறம் சம் வில்லேஜஸ் அந்த மாதிரி நேமை சொல்லி அமுச்சுடுவாங்களாம். அமுச்சுட்டு மறுநாள் வரும்போது அவங்க அந்த நேமெல்லாம் ரிப்பீட் பண்ணணுமா. ரிப்பீட் பண்ணால் அவங்களோட மெமரி பவர் வந்து டெவலப் ஆகும் அப்படின்னு அப்போவே வழக்கத்தில் இருந்திருக்கு. இது மாதிரி பார்த்திங்கன்னா, அந்த காலத்தில் பள்ளிக்கூடங்கிறது ஆசிரியர் வீட்டுக்கு போய் படிக்கிறாங்க இல்லையா. ஸோ ஏர்லி மார்னிங் 5 o'clock போயிடுவாங்களாம். 5 o'clock போகிறதுனால அவங்க பேரண்ட்ஸுமே கூட கூட்டிகிட்டு போவாங்களாம். ஸோ இதெல்லாமே அப்போ இருந்திருக்கு. ஸ்கூலுக்கு முதல்ல போகிறவங்கள வந்து வேத்தான்னு சொல்லியிருக்காங்க. ஏன் வேத்தான்னு சொல்கிறாங்கன்னா,
இன்னொரு 10 பேர் இருக்காங்கன்னா 10 பேரில் யார் ஃபஸ்ட்டு வராங்களோ அவங்கள டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்காக வேத்தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மற்றவர்களை விட வேறான தனிப்பெருமை உடையவன் அப்படிங்கிறது அதோட பொருளாம். போல் நான் முன்னாடி சொன்ன மாதிரி பனை ஓலை வந்து அவங்களுடைய புத்தகம், அவங்களோட ஸ்லேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா மணல் தான் அவங்களோட ஸ்லேட்டாக இருந்திருக்கு. ஸோ இதெல்லாமே இந்த மாதிரி ஒரு இதில் இருந்து தான் நம்ம வந்து இந்த அளவுக்கு டெவலப்மெண்ட் ஆகிட்டு வந்திருக்கோம். பேப்பர், பென்னு, இன்றைக்கி இது எல்லாமே வந்திருக்கு அப்படின்னா ஸோ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி இருக்கோம்னு அர்த்தம். பட் நம்ம பழசை எப்போவுமே மறக்கக்கூடாது. அது எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இது எல்லாமே நமக்கு சொல்கிறாங்க. ஸோ இது எல்லாமே நம்ம லேர்ன் பண்ணிக்கணும். ஸோ அந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனுக்கு யுகா நாலேஜ் ட்ரான்ஸ்ஃபர் அப்படிங்கிற சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா தகவல் தெரியும் அப்படின்னாலுமே நீங்கள் எனக்கு கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள், நானுமே தெரிஞ்சுக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.